viewers, இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம சனிக்கிழமை ஷூட் பண்ணுறோம். என்ன காரணத்தினால சனிக்கிழமை ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்ஷா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நீங்கள் வந்து வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்பீங்க வீடியோ, சரிங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பள்ளப்பட்டி இர்ஃபான் பாய் வீட்டில் வந்து அவரோட தம்பிக்கு வந்து மேரேஜ் இருக்குது. ஹாஜி ஹபீப் திருமணம் மண்டபத்தில். இன்ஷா அல்லாஹ் நான் என்னோடய ஃபேமிலியோடு வாரேன். நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு வந்து பள்ளப்பட்டி, கரூர் பள்ளப்பட்டியில் வந்து நிறைய ஃபேன்ஸ் உண்டு. அதுவும் எக்கச்சக்கமான பேர் ஆல்ரெடி என் காண்டாக்டில் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமையும். இன்ஷா அல்லாஹ் பார்க்கணுங்கிறவங்க கண்டிப்பாக பள்ளப்பட்டியில் எல்லாரையும் சந்திப்போம். அதனாலே வந்து நான் இன்றைக்கி சனிக்கிழமை வீடியோ ஷூட் பண்ணிடுறேன். போஸ்ட் பண்ணுறது நீங்கள் பார்க்குறது ஞாயிற்றுக்கிழமையாக தான் இருக்கும். பட் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து சனிக்கிழமை, சரிங்களா? வீடியோக்குள்ளே போவோம், வாங்க நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஸ்கூபியை பொறுத்த மட்டும் ஃபைன், எல்லாம் அவருக்கு ஹீட்டெல்லாம் முடிஞ்சிச்சு, இருந்தால் நம்ம சேர்க்கலை. பார்ப்போம். அவள் வந்து திடீர்னு வந்து நல்ல தரையை போட்டு பரண்டி ஒரு நகத்தையை துண்டாக பிச்சிச்சு. பாவம், இப்போ பரவாயில்ல. ஆடுகளை பொறுத்த மட்டும் நம்ம சொன்ன மாதிரி பெரிய சைஸ் ஆடுகள் புக்கிங் ஆர்டர்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா முடிஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் எடுத்து ஆடுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு ஆடுகளோட விலைகள் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குது. அதனால் வந்து வெளியே இருந்து எடுக்கக்கூடிய ஆடுகள் எதுவுமே இன்னும் கொண்டு வரல. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வர ஆரம்பிச்சிருவோம். சின்ன ஆடுகள் வரத்துக்கு ரேட்டு ரொம்ப இருக்குது. வெளியே பர்ச்சேஸ் பண்ண போனால் ரேட்டுகள் தாறுமாறாக இருக்குது. அதனால் சின்ன ஆடுகள் நம்ம விசேஷமாக எடுக்கலை. இப்போதைக்கு எப்பவும் போல் நம்மகிட்ட ஒரு 4 குட்டி இருக்குது. கருப்பு குறும்பு ஒருத்தர் இருக்கான், அப்ளக்கு இருக்குது. ஆக்கிக்கா தரத்தில் ஒரு 8 ரூபா பட்ஜெட்டில் ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த கருப்பு. இன்ஷா அல்லாஹ் மித்தபடி எல்லாமே சின்ன குட்டி ஒரு 4 குட்டி தான் இருக்குது. அப்புறம் நம்ம பண்ணையில் புதுசாக அடக்கி வச்சுருந்த கோழி, அது ஒரு 3 குஞ்சு பொரிச்சிருக்கு. நல்ல லைனேஜ் குஞ்சு தான், சரிங்களா? குஞ்சு வந்து நம்ம பண்ணையிலே ப்ரீடாகி இறங்கின குஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இருக்குது. அப்புறம் பெரிய கடாக்கள் போயிடுவான், பின்னாடி உள்ள கடாக்கள் போயிடும், சரிங்களா? பெரிய கடாக்கள் வந்து காட்டுறேன், பேசுவோம். வெயிலோட தாக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகபோகமாக அடி நொறுக்குதுங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட ஆடு மாடுகளுக்கு வெயிலேருந்து தாக்கத்தை வந்து பாதுகாத்துக்குங்க. நல்லபடியாக பாருங்கள். நல்லபடியாக பார்த்தா மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் பொருட்களுக்கு பாதுகாக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் பக்ரீத்தை கணக்கு பண்ணி வளர்த்துருப்பீங்க. இன்னும் 50 நாள் தான் இருக்குது. ஸோ உலகான உழைப்பை கை சேர்க்கணும். அதனால் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய கடாக்கள் எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அணில், அப்புறம் நம்ம 2 பல் வெள்ளை குறும்பை, அப்புறம் நம்ம பள்ளப்பட்டி செங்கடா, பள்ளப்பட்டி வெள்ளை. நாளைக்கு உங்கள் ஓனர் தான் பார்க்க போகிறோம். ஆமாம். அப்புறம் நம்ம சென்னை ஜமுனாபுரி, அப்புறம் நம்ம மாமனார் கண்கருப்பு. ஆமாம், மொட்டை வந்து போயிட்டான். லோக்கல்லே ஒருத்தவங்க வந்து விரும்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி நான் மோளை வாங்கும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கரூர் பள்ளப்பட்டியில் வந்து அந்த மோளை விரும்பி வாங்குவாங்க. ஸோ அதை தான் கணக்கு பண்ணி வாங்கியிருந்தேன். பட் தென்காசி லோக்கல்லையே நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் உண்டு, அரசன் கோல்ட் கவரிங், சரிங்களா? ஆமாம், அவங்க வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து வாங்கி நிறைய வளர்த்து வச்சுருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் அவங்க விரும்பி வந்து நம்மளோட அந்த மோளையை விரும்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அப்போ இறக்கி கொடுத்தோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபோன் போட்டு கேட்டாங்க, இதை நான் அடுத்த வருஷத்துக்கு விட்டுக்கலாமா அப்படின்னு. இல்லைப்பா, இதை நீங்கள் 4 பல் நீங்கள் இந்த வருஷம் அதை கொடுத்துருங்க, அவங்க வீட்டுக்கு அறுத்துருவாங்க. ஆமாம், அதனால் அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு வளர்க்குறதுக்கு நான் வேறு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் பக்ரீத் முடிஞ்சதோட மறுபடியும் நம்ம அமீன்காட் பயணம் இருக்கும். ஸோ பெருநாளுக்கு நீங்கள் சேல் பண்ண ஆர்டர் இருப்போம். அப்புறம் வளர்ப்புக்கு வேணுங்கிறவங்க ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கு வளர்க்குறதுக்கான ஆடுகளை இப்போமே புக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? கண்கருப்பு கொம்பில் ஓட்டை போட்டு மாட்டி கட்டியிருக்கு, சரிங்களா? அப்புறம் நம்ம வாய்க்கருப்புக்கு கொம்பு பெயின்லாம் மாற்றி ஆளே வேறு ஆள் மாதிரி ஆகிட்டான், ஜம்முன்னு இருப்பான். அப்புறம் நம்ம கருப்பு, அவனுக்கும் அப்படி தான் கொம்பில் போட்டு மாட்டி கட்டியாச்சு. நம்ம குறும்பைக்கும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? தரத்துக்கடாக்கள் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல, வரத்துகள் கம்மி தான். காரணம், தரத்துக்கடாக்கள் இப்போயுமே எடுத்து நிப்பாட்டி தீவனத்தெல்லாம் கணக்கு பண்ணோம்னா ஒன்றுமே இருக்காது. அதனால் எடுக்கலை. கண்சவலை என்கொயரியில் இருக்கான். இன்ஷா அல்லாஹ் கிங்கு கூடிய சீக்கிரத்தில் வருவான். எப்படி யார் வாங்கினாலும் பெருநாள் வர நம்ம பண்ணையில் நின்று தான் போவான். எனக்கு ரொம்ப பிடிச்சவனும் கூட. கண்கருப்பு
பேச்சுவார்த்தையில் இருக்கான். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் முடிவான். அப்புறம் காங்கிரஸ் அடித்த கொம்பு பெயிண்டை ஃபுல்லாக கம்பிக்கு கொடுத்துட்டான். ஒரு டே எங்க சண்டை நல்லா இருக்காங்க, சண்டை சூப்பர் சண்டை. அப்புறம் இந்தோனேஷியாவில் இவனும் இப்போ ஹைதராபாத்துக்கு பேசிகிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் இவனும் வேலை ஆயிடுவான். நம்ம கருமறை குறும்பை இவனும் ஹைதராபாத்துக்கு பேசியிருக்கோம். மாஷா அல்லாஹ் பொருள் நல்ல பொருள், 4 பல்லுக்கு நல்ல பிரம்மாண்டம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தகவல் வந்துடும். அப்புறம் நம்ம 2 பல்லு கண்கருப்பு இவன் நல்ல பொருளுங்க, அளவான பொருளுங்க. வேணுங்கிறவங்க ஒரு 30 கிலோ விட மாட்டான். இந்த கிலோ வேணுங்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் நம்ம காங்கேயம் ஜம்முன்னு வந்துட்டான். இருந்தாலும் என் வீட்டுக்கு பத்தாது. வடகரையில் பள்ளிவாசலுக்கு கேட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு பொருட்களுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய இதுக்கு பெரிய பொருளோட ரேட்டுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வேறு வழியில் கொடுத்தாகணும், வேணா கொடுத்தான் ஆகணும். காரணம் ஒரு மூட்டை தூசி இப்போ 2000 ரூபா. அதுவோ புண்ணாக்குலாம் தூள் புண்ணாக்கு 1 கிலோ 70 ரூபா. நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்து பண்ணால் மட்டும்தான் நல்லபடியில் பண்ண முடியும். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். புறா பார்த்துருவோமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தீவன செலவுகள்லாம் கணக்கு பண்ணால் ஒரு வருஷம் முடிகிறதுக்கு ஆட்டுக்கு எப்படி சராசரியாக ஒரு வருஷம் நீங்கள் வளர்க்கு 12 மாதம் வளர்க்குறதுக்கு 36,000 ஆயிரும். மாதம் 3000 கணக்கு வந்துடும். புறாக்களை பொறுத்த மட்டும் ரீசெண்டாக புறா கூட்டில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரீல்ஸு செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? மாஷா அல்லாஹ் நான் எதிர்பார்க்குற அந்தளவுக்கு போகணுன்னு நல்லாயிருக்கு. எல்லாமே குஞ்சு இறங்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லியிருப்பேன். நல்ல கலரில் குஞ்சு இறங்கியிருக்காங்க. முட்டையில் இருக்குது. இது ஒரு நல்ல கலரில் குஞ்சு இறங்கியிருக்கு. இது அடையில் இருக்குது. 2 குஞ்சு இறங்கியிருக்கு. கீழே இது முட்டை பிடிக்கியோ எல்லாம் வெளியிலேருந்து புறா வராத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா ஓவர் வெயில் அம்மை வந்துடும். புறாக்களுக்கு வந்து வெயிலுக்கு வந்து அம்மை வந்துடும். அதில் வந்து நம்ம பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையில் நமக்கு இது வரைக்கும் புறாக்கு நோய்களுக்குன்னு வரல. நல்ல பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம தோட்டம் பார்த்துருமா? இன்ஷா அல்லாஹ் வர்ற வாரம் நம்ம தென்னங்கன்று ஃபுல்லும் உள்ளே போயிடுவாப்பில். சொன்ன மாதிரி அந்த சூடான் சொர்க்கம் இந்த இருக்கு பாருங்கள். சூடான் சொர்க்கம் விதை வந்து சேர்ந்துருச்சு. அதை எல்லாத்தையும் முன்பே ஒன்றா ஊனியாச்சு. ஆமாம், இது வந்து 1 கிலோ 250 ரூபா வந்துச்சு. சரிங்களா? மாஷா அல்லாஹ் நம்ம மேனேஜர் சபீர் பாய் அதை ஆள் வச்சே ஊனி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு அதாவதுங்க இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுக்கப்புறம் வேலையாள் கிடைக்க மாட்டேங்குங்க. எப்பா அவங்களுக்குன்னு நம்ம காத்து கிடந்துச்சு. சொல்லப்போனால் பொம்பளையாளுக்கு வந்து ஒரு நாள் சம்பளம் வந்து 250 ரூபா 300 ரூபா வாங்குறாங்க. சரிங்களா? டீ வடை இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. வேலைக்கு ஆள் வர மாட்டேக்கு. கேட்டால் அங்கே வேலை இங்கே வேலை நம்மகிட்டே சொல்லிடுறாங்க. இந்த வேலையும் சாதாரணம் இல்லை. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது. அது வந்து அவங்களுக்கு பழகின வேலை. இருந்தாலும் முன்ன மாதிரி வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறதில்ல. சரிங்களா? ஆமாம், இது போட்டு நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போட்டு இது பண்ணுறதுனால எல்லா இதையுமே மாஷா அல்லாஹ் ஜம்முன்னு வந்துருச்சு. ஆமாம், காட்டுறேன். இன்னும் அங்கெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. அதையும் காட்டுறேன் பாருங்கள். இன்னும் ஒரு மழைலாம் நல்லா பெஞ்சிச்சுன்னா நல்ல சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் போட்டிருக்கனால இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த சூடான் சொர்க்கம் மெத்தையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. சின்ன குட்டிகள் வந்து அதிகமாக சாப்பிடும்போது குட்டிகள் சீக்கிரம் வீக் ஆகிடாது, நல்லா தெளிச்சியாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதை சொல்கிறாங்க. அதனால் மட்டும் தான் நான் இதை முன்னெடுத்திருக்கேன். இல்லைன்னா நான் அகத்திக்கீரை தான் நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன். அது மாதிரி க்ரோத்தும் நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. 21 நாளில் நம்ம அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதனால் வந்து எப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு விவசாய ரீதியாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா பெரும் பாடுபட வேண்டியது இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. ஆமாம், ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடு நம்ம போட்டிருக்கனால இப்போதைக்கு ஒரு காமன் நேரம் ஒரு பைப்பை திறந்து விட்டுக்கிட்டாலே போதும். அதுக்கு வந்து நல்ல தண்ணி போய் சேர்ந்துருது. க்ரோத்தும் நல்லாயிருக்கு. மாஷா அல்லாஹ். அங்கே பாருங்களேன், இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நான் காட்டுறேன். பாருங்கள், தெரியுதா? புல்லுலாம் சூப்பராக வளர்ந்துருக்கு.
ஒரு இடத்துல மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா விதையை தூவி விட்டுதாங்க. பட் தூவி விட்டால் கட்டுப்படி ஆகலை, அது வேறு விஷயம். காரணம் தூவினா வந்து குறிப்பிட்ட ஸ்பேஸுக்கு நிறைய விதைகள் தேவைப்படும். நான் இருக்கு பாருங்க, இந்த லாஸ்ட் இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு டிராக்டரை போட்டு பையா ரொட்டேட்டர் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தாங்க. இந்த ஒரு இதுக்கு மட்டும் 5 கிலோ விதை தேவைப்பட்டிருக்கு. இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் 5 கிலோ விதை அசால்ட்டாக தேவைப்பட்டிருக்கு. ஆனால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தெரியுதா, நல்ல பச்சை பசேல்னு வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்க பார்ப்போம். வரக்கூடிய பக்ரீத்தை பொறுத்த மட்டும் பக்ரீத் 2024 ரேட்டுகள் கொஞ்சம் ஹை தான், டிமாண்டாக தான் இருக்குது. சரிங்களா, நான் 8000 ரூபாய்க்கு 16 கிலோவில் ஆடுவேங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பலர். வரக்கூடிய என்கொயரியில் ஃபுல்லாக அப்படி தான் வருது. அப்படி இல்லை, வரக்கூடிய பெருநாளை பொறுத்த மட்டும் கிலோ 1000 ரூபா அந்த பட்ஜெட்டில் தான் வந்து நிற்கி. லைவ் வெயிட்டில் கறி வெயிட்டு. அது இல்லாமல் நீங்கள் பண்ணக்குட்டி நாட்டுக்குட்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உயிரிடையே வரக்கூடிய பக்ரீத்துக்கு 600 ரூபாவில் நிற்கும். அதனால் குட்டிகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, முன்கூட்டியே வாங்கி விடணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தயவு செஞ்சு அதை மாற்றிக்கிங்க. ஏன்னா இந்த வருஷம் விலைகள் வந்து கொஞ்சம் ஏற்றம் தான். எல்லாருக்குமே அப்படி தான், இங்கேன்னு இல்லை, எல்லா குட்டியுமே அப்படி தான் இருக்குது. கறிக்குட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா கூட அதோட விலைகள் வேறு மாதிரி தான் இருக்குது. இப்போ சாதாரணமாக கொஞ்சம் கொம்புதல்ன குட்டி, தரத்து குட்டி, நாங்கள் அது அதிகபட்சம் நான் நினச்சது அது ஒரு ஜோடி 16,000 ரூபா மதித்தோம். ஆனால் அந்த குட்டி எங்கள் முன்னாடி கறிக்கு அடக்கி 19,500 ரூபாய்க்கு முடிஞ்சுது. காரணம் கறிக்கடைகளுக்கும் குட்டிகள் இல்லை. எல்லா கறிக்கடைக்காரங்களும் பெரும்பாலும் கடனில் தான் போய்கிட்டு இருக்குது, நம்ம நேரடியாக பேசும்போது சொல்லக்கூடியது. ஸோ அதனால் வந்து வரக்கூடிய பிறநாளுக்கு ரொம்ப டிமாண்டு தான். சரிங்களா, இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக ஆடுவாங்கன்னா உங்களுக்கு எங்கே தோதுப்படுதோ அதுக்கேற்றப்பல சிறந்த இதை நீங்கள் வாங்க. எங்கள்கிட்ட வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக எந்தளவு ஃபேவர் பண்ணி தர முடியுமோ அந்தளவு நான் ஃபேவர் பண்ணி தரேன். தரமாட்டேன்னு சொல்லலை, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஃபேவர் பண்ணி தரேன். இன்னும் நிறைய அப்டேட்டுகளாக வரக்கூடிய வீடியோஸ்களை பார்ப்போம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். கரூர் பள்ளப்பட்டியில் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஹபீப் மஹாலில் அந்த கல்யாணத்தில் நான் இருப்பேன். அதனால் பார்க்கணுங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் மதியானத்துக்கு மேலே நான் ஃப்ரீ ஆகிட்டு வரேன் வெளியே. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக சந்திப்போம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.